எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. நம்ம கார்ட்டூன் சேனல் இப்போது 600 சப்ஸ்கிரைபர்ஸை எட்டியுள்ளது. இதற்கு முழுக்க காரணம் விவசாயிய நீங்கள்தான். உங்கள் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம். என்னது புள்ளியோ பசிக்குதுனாலும் அவளுக்கு சாப்பாடு போடுறியா? ஏட்டி, வீட்டுல பெரியவங்க இவ்வளவு பேர் இருக்கோம், சாப்பாடு எங்களுக்கு முடிச்சிட்டு அப்புறமா நீங்க சாப்பிட்டா என்ன குறைஞ்சு தெரியல என்ன? அவ்வளவு சுகமா வந்து காலையில சுடு சுடு சாப்பாடு கேக்குதோ? நீங்க ஒன்றும் உங்க வீட்டுல இல்ல, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து ஓசி சோறு தின்னுட்டு இருக்கீங்க. அலமேலு இங்க வந்துருச்சா? ஏம்மா என்னம்மா சொல்ற? உண்மையா தானா அந்த ஃபேமிலி இங்க வந்துருச்சா? கேட்டே அப்படி தாண்டி சவுண்டு கேட்டுச்சே. அங்க வந்து ராக்காயெல்லாம் சொன்னா நாங்க தான் பேசிப்போம்ல, எங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல எதனா நடக்குமா? ஆமா, அது வேணா உண்மைதான். நல்லா கம்பத்தில் கட்டின ரேடியோ செட்டு மாரி என்ன நடக்குதோ 4 தெருவுக்கும் பேசி போடுவாளுங்க. அப்படி எப்படி தான் பேசுறாளுங்கன்னு தெரியல இந்த கிழவிங்க. சரிதான் போடே. போறேம்மா போறேன். ஐயோ, இந்த அலமேலுக்கிட்ட மாட்டாம இருக்கணும். மாட்டினோம்னா நம்மள முடிச்சு விட்டுரும். அப்புறம் வீடு கிடைக்காம அங்கேயும் அடையணும். எப்படியோ தெரியாம சமாளிச்சிட வேண்டிதான். எப்பா எப்படியோ யார் கண்ணுக்கு படாம வந்தாச்சு. அலமேலு கண்ணுல படாம இருந்தாச்சு. ஏட்டி, ஐயோ அலமேலு, ஐயோ இப்படி யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுக்கிட்டேயே போய் நல்லா மாட்டியிருக்கனே. பின்னாடி பார்த்து நடந்து வந்ததுக்கு முன்னாடி பார்த்து நடந்து வந்திருக்கணும். இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா குமாரு. ஏட்டி, என்ன டீ அப்படியே வாயம் பொழந்து நின்றுட்டு இருக்க? சின்ன பொண்ணு இங்க பாரு. என்னது சின்ன பொண்ணா? ஓ, அப்ப நம்ம சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா இது. நல்ல வேலைடா சாமி, நல்ல வேலை தப்பிச்சோம். கடவுள் இருக்கான்ப்பா, கடவுள் இருக்கான். ஏட்டி, என்ன டீ வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, இதுகிட்ட இப்படியே பேசணும்னா நம்ம சின்ன பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்சிரும். அதனால சின்ன பொண்ணு மாரி ஆக்டிங் போடுவோம். ஏக்கா, அது ஒன்றும் இல்லைக்கா, நல்லா சாப்பிட்டு வந்தானா அதான் மந்தமாக இருக்குது. அதான் ஏப்ப வர மாட்டேங்குது. அதனால தான் அப்படி இருக்கு. ஓ அப்படியா? கொஞ்சமாக சாப்பிடுன்னா கேட்குறியா? வயிற்று முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எப்போ பாரு. அளவா சாப்பிடுடி. ஆமாம், இங்கே அரைக்கஞ்சி சோத்துக்கே வழி இல்லை. நானே ஆட்டையை போட்டுட்டு அங்கேயும் தின்னுக்கிட்டு இருக்கேன். இதில் கழுத்து முட்டை திங்கிறானா? அந்த சின்ன பொண்ணை நினச்சிக்கிட்டு என்னைய சொல்லுது. ஏட்டி, என்ன டீ வந்ததுலேருந்து தனியாகவே பேசிக்கிட்டு இருக்க? ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆமாம், நீ எப்பக்கா இங்கே வந்த? என்னது நான் எப்போ வந்தேன்னு கேட்குறியா? நீ தன்னடி ஃபோன் போட்டு இங்கே வரவே சொன்ன. ஐயோ போச்சுடா, மாட்டிக்கிட்டோம். என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, எதுவும் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு சொல்லிவிடுவோம். ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ எப்போ இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்டேன். ஓ அப்படியா, இப்போ தாண்டி வந்தேன். சரி சரிக்கா, வேற என்ன பேசலாம்? பேசினா நம்மள நம்பும். காலையில அம்மா பேசினத அப்படி எங்க போட்டு போட்டோம். அக்கா என்னக்கா எப்படி இருக்கு இந்த வீட்டில்? எதனா பண்றாங்களா? அந்த அகிலாண்டேஸ்வரி வேற பிரச்சனை பண்ணுவாளே சும்மாவே. ஆமாட்டி, என்ன பண்றது? நான் வீடு கிடைக்கிற வரைக்கும் அண்ணன் வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா அந்த அகிலாண்டேஸ்வரி ரொம்ப தான் பண்றா. நானும் எவ்வளோ பொறுமையா இருப்பேன்னு தெரியல. அதுக்கு தான் சீக்கிரமா உன்னை வீடு பார்க்க சொன்னேன். வீடு பார்த்துட்டியா? என்னது வீடு பார்க்கணுமா? ஓ, அப்போ வீடு பார்த்துட்டா இந்த இடத்த விட்டு காலி ஆயிடுமா? இது அப்போ நமக்கு நல்லது தான். அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறான்னு தெரியலையே. சீக்கிரமாக இவங்களுக்கு வீடை பிடிச்சி கொடுத்தா நம்ம சுதந்திரமாக தெரியலாம். இது இங்கேருந்து நம்ம என்னைக்கா ஒரு நாள் மாற்றத்துக்கு இதுக்கு ஒரு வீடை சீக்கிரமாக பிடிச்சி ஏற்பாடு பண்ணி விட்ருவோம். நம்மளே அந்த சின்ன பொண்ணு கையில் பிடிச்சி விட்ற வேண்டியதான். யாருக்கும் நம்ம கொடுத்தோன்னு தெரியாத மாதிரி. என்னடி? அக்கா இல்லைக்கா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கிடைச்சா சொல்கிறேன். சரி முட்டி. ஏட்டி, பக்கத்தில் தானே உங்கள் அம்மா வீடு இருக்கு. அன்னைக்கு வந்து நீ நானும் வந்து பார்த்துட்டு போனோமே, ஞாபகம் இருக்கா? என்னது வீட்டை பார்த்து விட்டாளுங்களா? அடிப்பாவீங்களா, எனக்கு தெரியாம எப்படி வந்து பாத்தீங்க? ஏட்டி, என்னட்டி தனியாவே மனவிக்கிட்டு இருக்க வந்ததுல இருந்து? இதுகிட்ட வர மாட்டேங்க போல. ஏக்கா ஒன்றும் இல்லைக்கா. ஆமாக்கா, அம்மாவை நானும் அப்படியே ஓரமாக இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன். ஏன்டி நேராகவே பார்க்க வேண்டியதானே? அந்த நெட்ட வேலையெல்லாம் இங்கே இருக்கவா போறா? அவள் கால் என்ன சும்மாவா இருக்கு? அப்புறம் என்னடி உன் தங்கச்சியை சொன்னா உனக்கு என்ன கோவம் வருதா? வாயிலே அப்படியே மூக்கில் கை வச்சுக்கிற, ஏதோ பேசாத மாதிரி. அடியே, நீ என்கிட்டயே தாண்டி என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்க லூஸு. யார்கிட்ட பேசுகிறோன்னே தெரியாமல் என்னை பற்றி என்கிட்டயே சொல்லு. இந்த தடவை அவன் மாட்டுட்டுண்டி. அவன் மட்டும் மாட்டினா அவ காலை குச்சி மாரி நீட்டிக்கிட்டு இருக்கே, ரெண்டுத்தையும் முறிச்சு அடுப்பில் போட்டு எரிய விடணுண்டி. என்ன ஓட்டம் ஓட வச்சா நம்மள.
அடி குசும்பு பிடிச்ச குந்தாணி, என்னடி நீனு என் காலை பிடிச்சி முறிச்சு அடுப்புல வைப்பியா? என்கிட்டயே எவ்வளவு தைரியமா இவ சொல்றா, எவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில நம்ம இருக்கோமே. என்னடி நீ எதுவும் சொல்ல மாட்ற? ஆமாட்டி, என்னைய செய்யறதுக்கு நானே வாங்கிட்டு சொல்ல போறேன் பாரு லூசு. அது சரி, இவளுங்களுக்கெல்லாம் மூளை இருந்தா நான் நெட்டவள்ளினே தெரியாம என்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்க போறாளுங்க? நெட்டவள்ளியா கோக்கா, நீங்க என்ன பிளான் போட்டாலும் சிக்க மாட்டேன்டி. என்னடி ஒரடியா சிரிக்க ஆரம்பிச்சிட்ட? ஐயோ, இது என்ன ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்க இருந்தா நம்ம வாயை கிளறுவோம், நம்ம எஸ்கேப் ஆகும் ஏதாவது சொல்லிட்டு. ஏக்கா, பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது, சரியாயிடும். சரியா, நீ பிள்ளைங்கள மட்டும் நல்லா பார்த்துக்க. நான் வந்து எப்படியும் இந்த வாரத்துக்குள்ள ஊட ரெடி பண்ணிட்டு நம்ம குடி போயிடுவோம். சரியா? சரிடி, ரொம்ப நன்றிடி. சரிக்கா, அப்போ நான் வரேன். பார்த்து போயிட்டு வாடி, போனடி. சரிக்கா. எப்பாடி, நல்ல வேலை தப்பிச்சாச்சு. இதான் நெட்ட வேலி, என்னையே பற்றியே என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கு. இதுங்க நம்மள பிடிக்க போதான். கடவுளே கடவுளே, நினச்ச சிரிப்பு தான் வருது. நம்ம கிளம்பி போவோம். ஏய் ஜீவா, எப்படிடா இருக்க? வந்துட்டாங்க போடி. மாமியா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, உன்னதான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன், நான் இங்கே தானே இருக்கேன். அண்ணன் மேரேஜுக்கு வந்தல. சாரி ஜா, என்னால் வர முடியல, நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அதான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாமே. சரி விடு, இன்னொரு அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்கல்ல. பாவம், தேவி ஃபேமிலி தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. வரும்போது சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. இப்போ இவ எதுக்கு அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்? வேலையே இல்லை இவளுக்கு. பாவம்டா, உங்கள் ஃபேமிலி இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அந்த கில்ட்டில் தான் நானே இருக்கேன். தேவி கிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா? என்னடா சொல்ற? ஆமா மீனா, இப்போ கூட பாரு, அவன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பேசாம அந்த பக்கம் திருப்பி நிற்கிறான். நான் என்ன பண்ணுவேன் எங்க அண்ணன் தப்பு செஞ்சதுக்கு? அதுவும் ரைட் தான். சரி விடு, நான் பேசிக்கிறேன். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வர்றதுக்கு இதில் என்ன இருக்கு? சரியாயிடும். மீனா, அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது மீனா. தென் நான் தேவியை லவ் பண்றேன் மீனா. ஆமா மீனா, நான் அவகிட்ட எப்படியும் சொல்லலாம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. அவ என்கிட்ட பார்த்து கூட பேச மாட்டா. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் மீனா. ஏண்டா ஆசாசையா எப்ப வந்தாலும் ஜீவா ஜீவான்னு நான் உயிரை விட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியாம உன்னை கண்டுக்கவே இல்லாம இருக்கவளை உனக்கு பிடிக்குது, அவளை லவ் பண்ணுவியா? அதுவும் என்கிட்டயே வேற ஹெல்ப் கேட்கிற நீ. எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? ப்ளீஸ் மீனா, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நீ தான். நீ தான் எங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் கேட்க முடியலையே. என்ன பண்ணுவேன் நானு? மீனா, சொல்லு ஜீவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் தேவிக்கிட்டேயே சொல்லல மீனா, உன்கிட்ட தான் முதல்ல சொல்றேன். எங்க எப்படியாவது சேர்த்து வச்சிருங்களே. சேர்த்து தானே வச்சிடலாம். சரி மீனா, நான் வீட்டுக்கு போறேன். என்ன ஜீவா திரும்பி பார்க்குற? இல்ல, தேவி பார்க்கறானான்னு பார்த்தேன் மீனா. ஓ அப்படியா? அவ கோபத்துல இருக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு ஜீவா. சரி மீனா. முன்னாடி சொன்னா உன்கிட்ட? ஒன்றும் சொல்லையே. சரி டி, வந்து மூட் அவுட் பண்ணிட்டான். நம்ம நாளைக்கு வெளியே போலாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிடி தேவி, பார்த்து போ. டேய் ஜீவா, உன்னை பார்க்குறப்பெல்லாம் பேசிக்கிட்டு உன்னை எப்படி லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல தான் செய்யலையே தவிர மீது எல்லாமே நான் பண்ணேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டு உன்னை கண்டுக்காத அந்த தேவி மேலே தானே லவ் பண்ணுற. இப்போ நீங்கள் எப்படி 2 பேரும் ஒன்றா சேர்றீங்கன்னு நான் பார்க்குறேன்டா. முளையிலேயே இதெல்லாம் கிள்ளி போடணும். தேவிக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சண்டை, குடும்ப சண்டையை வச்சு உங்கள் 2 பேத்தையும் மொத்தமாக பிரிச்சிட வேண்டித்தான். எப்பயுமே இந்த ஜீவாவுக்கு இந்த மீனா தான். உன்னைய நான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை தேவி கூட சேர்த்து வைக்கணுமா? வைக்க மாட்டேன். உன் கூட கடைசியில் சேர போகிறது நான் தான். ஏன்னா இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லை. உங்கள் ஃபேமிலி சும்மாவே பணத்தை தான் எதிர்பார்க்கும். எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி. எப்படியும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். என்ன கொஞ்ச நாள் தேவி தேவின்னு பண்ணுவேன், ஃபீல் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஜீவா. என்னைக்குமே என் ஜீவா எனக்கு மட்டும்தான்.
திரும்ப மாட்டேங்குது. நம்ம போய் கிட்ட போய் பேசுவோம். ஹே டயானா. யாரா அது இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கிறது? என் டயனா செல்லம், என்ன நீ ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்திட்ட? ஏய் யாரா நீனு? டயானா அது இதுன்ட்டு என் பேர் மீனாடா. ஏன் டயானா இப்படி போய் சொல்ற? எனக்கு நல்லா தெரியும் நீ டயானா தான். அன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தியில கூட மீட் பண்ணோமே, எனக்கு ஞாபகம் இல்ல? ராஜா. அது ராஜாவா? யாரா நீனு? எனக்கு ஒன்றுமே தெரியாதே. உன்ன மாரி ஒரு பையத்தான் எங்கள் தெருவில் சுற்றிட்டு கிடப்பான். அவன் பேர் கூட சப்பானி. ஐயோ, நம்ம பேர் ஜப்பானின்னு வேற தெரிஞ்சு வச்சிருக்குது இதுக்கு. அப்ப கண்டிப்பா இது டயானா இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்க சாரிங்க, நான் தெரியாம பேசிக்கிட்டேன். நான் இருக்க கோவத்துக்கு இந்த காமெடி பேசி வேற நவுடுற அந்த பக்கம். அடி பாவி குண்டச்சி, இப்படி தள்ளி விட்டு போறாளே. மனசி ஆயிவ நல்ல புல்டோசர் மிஷின் மாரி இப்படி தள்ளி விட்டு போறா. ஒரு சாரி கேட்கறாளா பாரு. அந்த தெருவுல தானே இருப்ப. அப்ப வீட்டுல வந்துட்டு அண்ணா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு பால் வாங்கி கொடுங்க, பிஸ்கட் வாங்கி கொடுங்க, வீட்டுல யாரும் சொல்லி கேள்வி கேட்பல்ல, அப்ப பாத்துக்கிறேன் உன்னைய. ஆயிரத்தா இருந்தாலும் நம்ம டயானாக்காக தானே இம்மா அசிங்கப்படுறோம். ஏ டயானா, எங்கம்மா இருக்க நீனு? நீ தேடி அவருடன் காத்துக்கிட்டு இருக்கும் இந்த ராஜா என்கிற சப்பானி எங்க இருந்தாலும் என் கண்ணுல படுமா? ராஜு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கடன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.